எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கத்தை பற்றியும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குது, ப்ளஸ் மீன ராசியில் கூட பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா மாமியார் தொழில் பற்றியெல்லாம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று 23/7/2026. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை என்ற சூலம். தெற்கு நோக்கி போகிறதா இருந்தால் பாக்கெட்டில் தைலம் பாக்கெட் வச்சுங்க, அப்பப்போ டென்ஷன் ஆவீங்க, தேய்ச்சிக்கலாம். இன்றைய திதி நவமி திதி காலை 10 மணி 33 நிமிடம் வரை. பின்பு தசமி திதி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். யோகம் சுபம் நாம யோகம். கரணம் கவளவ கரணம் காலை 10 மணி 33 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் கேது பகவான், துலா ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிங்க போதும். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை மணிக்கட்டில் எழுதும்போது நிச்சயமாக 100 நாளில் வெற்றி அடையும் நடக்கும். திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, கொடுத்த பணம் வேணுமா, வேலையில் ப்ரொமோஷன் வேணும், தொழில் நல்ல விருத்தி அடையணும், தொழிலில் லாபம் வேணும், வாடிக்கையாளர்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி, A to Z எந்த தேவையாக இருந்தாலும் ஒவ்வொரு தேவையும் 100 நாளைக்கு நடச்சுங்க. ஓகேங்களா? இதை எழுதக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம், குளிச்சுட்டு எழுதலாம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6:02, 6:04, 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இந்த துல்லியமாக இந்த டைம் இந்த நிமிடத்தில் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் 100 நாளில் நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி 8 மணிக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 0606. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1010. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1212. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 2626. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 3737. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4545. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7272. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 6666. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8787. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 9090. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 9393. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8080. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா,
அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது மீன ராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட ராசி அதிபதியான குரு 5ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு சிறப்பான அமைப்பு தான். உங்கள் ராசியில் வந்து 11, 12 கூடிய சனி பகவான் வந்து உட்காந்துருக்குறாங்க 2.25 வருஷம் 2028 ஏப்ரல் மாதம் வரைக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு சிறப்பான நிலைமை தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 4ஆம் இடத்துல கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கு புதன் பகவான். ஓகே. 5ஆம் இடத்துல குரு சூரியன், 6ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன். கிரகத்தோட நிலவரம் பார்க்கும்போது எல்லாம் அற்புதமாக இருக்கு. உங்களோட வாழ்க்கையில சிறப்பான காலம் இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இருக்கிறதுலே 12 ராசியில மீன ராசி கொஞ்சம் அதிர்ஷ்டமான நேரம் தான் இந்த ஆடி மாசத்துல. இவங்களோட அனைத்து முயற்சியும் வெற்றியடையும். வருமானம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஒரே மைனஸ் பாயிண்ட், தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிறத குறைச்சிக்கணும். இந்த ஆடி மாசத்துல தற்பெருமை சுத்தமா ஆகாது மீன ராசிக்கு. அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் படித்து முடித்து கடைசி நேரத்தில் போராடி வெற்றி அடைஞ்சிருவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும். வருமானம் எப்படி சார் இருக்கும்? 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறது அமைப்பு. இந்த 2ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல வந்து பயணம் செய்கிறாங்க. ஓகே. இந்த 2ஆம் இடத்தை ராகு பார்க்குறாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க குறுக்கு வழியில் முயற்சி பண்ணாமல் இருந்தாவே நல்ல வருமானம் வரும். ஆனால் குறுக்கு வழியிலையும் வரும், அதை தவிர்க்க முடியாது. சில இடங்களில் லஞ்சங்கிறது, அதனால் வாங்கிக்கலாம். ரொம்ப பெருசாக வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க, கவனம் வேண்டும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குடும்ப நபர்கள் யாராவது ஒருத்தங்க அலைச்சல் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க தன்னை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. அதிலே கொஞ்சம் தற்பெருமை வந்து ஆகாது. ஓகேங்களா. மீனராசிக்கு ஆகாது. மீனராசியில் பிறந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் உண்டு. அடுத்தது தம்பி தங்கச்சிக்கு எப்படி இருக்கும் சார், மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம் தான் தம்பி தங்கச்சி மாமனாரை குறிக்கக்கூடியது. அந்த அதிபதியான சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அங்கே செவ்வாய் இருக்குது. ஓகேங்களா. அந்த இடத்த சனி பார்க்குது. அப்போ கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் அவங்களோட உடன்பிறப்பு தம்பி தங்கச்சிக்கும் கருத்து வேறுபாடு இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும். கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. மாமனார் இருந்தாலும் மாமனாரோட கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனி மாதம் ஒரு 25 தேதிக்கு மேலே இங்கே ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி 17 வரைக்கும் இந்த அமைப்பு வந்து உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. அவங்க வந்து வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துல அதிகமான எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கட்டும், போவாங்க. அதனால வாங்கலாம், தவறு கிடையாது. ஓகேங்களா. அது அவங்க வாங்கும்போது நீங்க தடுப்பீங்க. அதனால அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். புரிஞ்சுங்க. அடுத்தது தாய்க்கு எப்படி இருக்கும்? மீன ராசியில பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் தான் தாய். அவரு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க புதன். ஓகேங்களா. அதனால அம்மா வந்து இந்த காலகட்டத்தில் யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. தன்னிச்சையா தான் இருப்பாங்க. தன்னிச்சையா தான் முடிவு எடுப்பாங்க. வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கணும், 4 காசு நமக்கு தேவைங்கிறது வந்து அவங்க நினச்சிக்குவாங்க. உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் நிறைவேறும் இந்த ஆடி மாதத்துல. அடுத்தது வீடு வாசல் வாங்கலாமா? மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக அமையும், வாங்கலாம். குழந்தைக்கு எப்படி சார் இருக்கும்? மீனராசியில பிறந்தவங்களோட குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடம் தான் குழந்தை. அங்கே குரு சூரியன் இருக்கிறாங்க. குழந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி சந்திரன் 6ல் போகிறனால கண்டிப்பாக மீனராசியில பிறந்தவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக கருத்து வேறுபாடு வரும். ஆனால் உங்கள் குழந்தைங்க வந்து நல்ல அறிவுள்ள குழந்தையாக தான் இருக்கும். அட்வைஸ் பண்ணுவாங்க. பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. அதுலலாம் எந்த குறையுமே இல்லை. ஆரோக்கியத்திலையும் குறையும் கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு மட்டும்தான் வரும். புதுசா திருமணமான மீன ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா கண்டிப்பாக அவங்க பேச்சில் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிட்டாரு, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. தானே பிடிச்சாதான் செய்வாங்க. கடைசியில் கெட்ட பேரில் வந்து நிற்கும். மீன ராசியில் பிறந்தவங்க அரசியலில் உள்ளவங்களுக்கு. இந்த வீடியோவோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து ராசி பலன் நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சனம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.